அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இவரு தாவுற கேண்டிடேட். அதாவது டப்பு 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 டப்புன்னு தாவி 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 போயிடுவாப்புல. அது பயங்கர ஒரு ஒரு அவருக்கு பவர் இருக்குது. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல இங்க இருப்பாரு, 10 நிமிஷத்துல வேற என்ன போயிடுவாரு, அரை மணி நேரத்துல அந்த பக்கம் போயிடுவாரு, அந்தமான் போயிடுவாரு. சோ அந்த அளவுக்கு ஒரு தாவி தாவி பறக்கிற கேண்டிடேட் தான் இவரு. இவர் பேர் பாத்தீங்கன்னா ரஞ்சித் குமார்ன்றவர். இவர் வந்து எங்க நிக்கிறாரு, காஞ்சிபுரம் நிக்கிறாரு. இவர் யாருன்னு பார்த்து வச்சுக்கலாம், செம்ம வேற லெவல் வரலாறுங்க. இவர் வந்து அதிமுக இருந்தவர். அதிமுக இருந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் பிரிஞ்சு வந்தார் இல்லையா, ஓபிஎஸ் கூட வந்து இவர் என்ன பண்ணிருக்காரு, அங்க போயிட்டு அவரோட மாவட்ட செயலா இருந்தவர் அந்த கட்சியில. அங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்தனால இவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா புது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. யாரு கூட, பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காங்க பாருங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து புரட்சி தலைவர் முன்னேற்ற கழகம் ஏதோ ஒண்ணு தமுகவோ ஏதோ முகவோ அந்த கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சு இருக்கிறாங்க. அந்த கட்சியில பாத்தீங்கன்னா 2 பேரு, ஒண்ணு வந்து தலைவர் பண்ருட்டி, இவர் வந்து பொதுச் செயலாளர். 2 பேர் தான் மொத்த கட்சியிலேயே இருக்கிறாங்கல்ல. இவங்க இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி, சார் வணக்கம் சார், ரஞ்சித் சாருங்களா? ஆமா, நான் தாவேகா ஆபீஸ்ல இருந்து பேசுறேன். காஞ்சிபுரத்துல வந்து நிக்கணும், உங்களால முடியுமா விசில் சின்னத்துல? ஓகே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது பிரம்மாண்ட ஒரு கட்சியில இருந்து மொத்தம் 2 பேர் கொண்ட ஒரு கட்சியில ஒருத்தர் என்ன பண்றாப்புல, அது ரஞ்சித் குமார்ன்ற விசில் சின்னத்துல வந்து காஞ்சிபுரம் வேட்பாளரா இருக்காப்புல. இப்போ அந்த காஞ்சிபுரத்துல போஸ்ட் ஓட்டம் விஜய்க்கு சவுட் பண்ணி பேசணும்னு கெதி என்னன்னு பாத்தீங்கன்னா நாமம் போட்டு இவங்களை உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் நிலைமை. அதாவது மாற்று கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 பேர் 101 பேருக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்கிறார். யாரு, உங்கள் விஜய். இவர் வந்து நேர்மையா தேர்ந்தெடுத்து நேர்காணல் வச்சு இவங்கள எல்லாம் ஃபிட்டா இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கொள்கையிலேயே சரி, நேர்மையான சரி, மக்களை சந்திக்கிறதும் சரி, மக்களுக்கு ஒழுங்கா ஓடி உதவுறதும் சரி, அந்த மாதிரி விஷயத்துல இவங்க பக்கா ஃபிட்டா இருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. உங்களுக்கு புரியுதுங்களா? இதுல எல்லாம் வந்து இவங்க பக்காவான ஆளுங்க. அதாவது தமிழ்நாட்டையே காப்பாற்ற வந்த ஆட்கள் தான் யாரு, இந்த தாவேகா வேட்பாளர்கள். அருமையான சூப்பரான வேட்பாளர்.